எல்லாருக்குமே செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அப்போ தான் நம்ம உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட 24 மணி நேரங்களும் யாரோ ஒருத்தங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லை என்ஜாய் பண்ண மாட்டிங்களா? ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டார்க் வெப் ஸ்டோரிஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களால் விதவுட் ஃபெயில் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையுடைய கதாநாயகன் மேத்யூ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ அவருக்கு இந்த புதுசாக சாஃப்ட்வேர்ஸ் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடுறது, ஆன்லைனில் போய் கேம்ஸ் விளையாடுறது அவருடைய பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ மேத்யூ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் அவருடைய ஃப்ரெண்டு ஷமீரும் தான் ஒரு ஃப்ளாட்டில் தனியாக ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஷமீர் இந்த எந்த விஷயத்துலையும் கலந்துக்காத மாதிரி எப்பயுமே தனியாக தான் இருப்பாராம். ஆனால் மேத்யூ எனி டைம் அவருடைய கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருப்பாராம். தூங்குறதை தவிர இருக்கிற எல்லா டைமுமே கம்ப்யூட்டரில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஸோ அவர் அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சரி, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு, நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் வெப்குள்ளே போகிறாருங்க. ஸோ டார்க் வெப்குள்ளே போகும்போது இவர் ஃபஸ்ட்டு டைவாக போகிறாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி டார்க் வெப்குள்ளே போனால் தனியாக ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருந்தார். பட் உள்ளே போகும்போது அவர் நினச்சதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவருக்கான எந்த ஒரு ப்ரொஃபைலும் க்ரியேட் பண்ண சொல்லலை. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்றது எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது. டார்க் வெப்குள்ளே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது நல்லா இருக்கே, ஈஸியாக இருக்கே, சரி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சர்ச் பண்ணுறாரு. எல்லா விஷயங்களுமே அவருக்கு கிடைக்குதுங்க. வெல், இட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இதுவே நம்மளுடைய வெப்னா நம்ம இவ்வளோ தேட வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ எல்லா விஷயங்களுமே கிடைக்குதே, சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவர் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சைடில் ஒரு பாப்அப் ஒரு லிங்க் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னடா இது லிங்க் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறாரு. கிளிக் பண்ண உடனே ஒரு டார்க் ரூமுக்குள்ளே அந்த ஒரு லிங்க் இவரை எடுத்துகிட்டு போகுது. ஸோ அந்த ரூமுக்குள்ளே ஆல்ரெடி கிட்டத்தட்ட 8018 பேர் பார்த்திங்கன்னா சேட் பாக்ஸில் அவைலபிளாக இருக்காங்க. எல்லாருமே சேட் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி என்ன இருக்குது இந்த ரூமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருட்டான ஒரு ரூமு, ஒரு நபர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், ஒரு கிரெய்னி ஃபுட்டேஜ். என்னடா இது, ஒரு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு இவ்வளோ பேரா, இதில் ஏன்டா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு மேத்யூவோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வருதுங்க. வெல்கம் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இந்த வெல்கம் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னதுக்கப்புறம் என்னடா இது வெல்கம் ஸ்ட்ரேஞ்சர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவும் டைப் பண்ணல. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நோ யூ ஆர் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர், யூ ஆர் மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜி. இந்த மேத்யூ அப்படின்னு சொல்கிற பேரை பார்த்த உடனே இவருக்கு கை கால்லாம் நடுங்குது. நான் என்னுடைய நேமை இந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் என்னுடைய எல்லா ப்ரொஃபைல்லையுமே என்னுடைய ஃபேக் நேம் தான் இருக்குது. என்னுடைய முகத்தை எங்கேயுமே யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இவரே ஒரு கம்ப்யூட்டர் என்தூசியாஸ்ட் இல்லையா, என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது இவருக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சேஃபாக இருக்கும்போது எப்படி என்னுடைய பேர் மேத்யூன்னு கண்டுபிடிச்சாங்க? ஒருவேளை இது ஏதாவது போகஸாக இருக்கும், சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு விஷயம் நடக்கும்ல, அவங்க எதர்ச்சியாக பண்ண போனாங்கப்பா, அது எனக்கு கரெக்டாக சூட் ஆகிடுச்சு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு போரிங்கான ஒரு ஃபுட்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு நபர் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காப்புல. கிரெய்னி ஃபுட்டேஜ், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மேத்யூவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு 0 வாட்ஸ் பல்ப் அளவுக்கு ஒரு லைட் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைட் வருது அந்த ரூமுக்குள்ளே. அந்த லைட்டில் ஒரு விஷயத்தை மேத்யூ பார்க்குறாரு. அதாவது அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆந்தையோட ஒரு ஸ்டாச்சு, வுட்டுனால் செய்யப்பட்ட ஸ்டாச்சு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்டாச்சுவை பார்த்த உடனே மேத்யூ ஸ்டன் ஆகுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாச்சு ஷமீருடைய பர்த்டேக்காக மேத்யூ தான் ஷமீருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டாச்சுவை பார்த்த உடனே மேத்யூ ஆடுறாரு. ஐயோ, இது ஷமீர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா
எக்ஸாக்டாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறது ஷமீர் தான். மேத்யூ கிரவுண்ட் ஃப்ளோரில் அவருடைய கம்ப்யூட்டரில் ஷமீர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 8018 பேர் அன்கவுண்டிங் அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க. மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வாட் அ லவ்லி சைட்டுன்றாங்க. ஒருத்தர் இவன் தூங்குற அழகை பாரு, இவனுடைய கை இருக்கிற டைரெக்ஷனை பாரு, கால் இருக்கிற டைரெக்ஷனை பாரு. கம்ப்ளீட் சைக்கோ பேட்ஸாக இருக்கானுங்க. அந்த மெசேஜஸ்லாம் வாசித்து மேத்யூவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னுடைய ஷமீருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ கம்ப்யூட்டர் விட்டு கடன்னு ஓடுறாருங்க. ஓடி போய் ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எக்ஸாக்டாக அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் அந்த ரூமில் எல்லா செட்டப்புமே இருக்குது, ஒன்றை தவிர. அந்த வுடன் ஸ்டாச்சு, அந்த ஆந்தையுடைய ஸ்டாச்சு அந்த இடத்துல இல்லை. இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே பயம். வீட்டில் என்னையும் ஷமீரையும் தவிர வேறு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வுடன் ஸ்டாச்சுவை எடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரூமில் எங்கே இருக்குது கேமரா எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர்னால கேமராவை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேத்யூ இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி ஷமீர்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை பற்றி ஷமீர்கிட்ட சொன்னால் ஷமீர் நம்புவானா அப்படின்ற ஒரு டவுட்டுமே மேத்யூவோட மனசில் இருக்குது. சரி நம்ம சொல்ல வேணாம், இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம், இது ஏதோ ஒரு நாள் ரேண்டமாக நடந்தது போல் இருக்குது, திரும்பி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுடுறாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு திரும்பியும் மேத்யூ அவரோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ஆன் பண்ணுறாரு. அவர் டார்க் வெப்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆன் பண்ணுறாரு. ஆனால் அவர் நார்மலான வெப்சைட் எதுவுமே அவரால் போய் பார்க்க முடியல. டைரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனே டார்க் வெப்பில் தான் ஓப்பன் ஆகுது. அவருடைய கம்ப்யூட்டர் ஆக்சஸை யாரோ டார்க் வெப்லேருந்து எடுத்துட்டா மாதிரியும், அவங்க என்ன காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் மேத்யூ பார்க்கணுன்ற மாதிரியும் ஒரு ஃபோர்ஸ் இவருக்குள்ளே வருதுங்க. என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறாங்களே, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு பாப்அப் ரைஸ் ஆகுது. நவ் த ஆக்சுவல் கேம் பிகின்ஸ். மேத்யூ ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னடா இது மேத்யூ ஆர் யூ ரெடின்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர பயம். அப்படியே அந்த ஒரு ஸ்க்ரீனில் இன்னொரு ரூம் ஓப்பன் ஆகுது. அந்த ரூம் என்னன்னு பார்க்கும்போது அது அவருடைய கிச்சன். என்னடா இது கிச்சனை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயத்தில் என்ன பண்ணுறாருனா இவருடைய எந்தெந்த விஷயத்துலலாம் ஹேக் பண்ண முடியும், சரி கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த ஒரு கேமரான் மூலியமாக ஹேக் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துலலாம் கேமரா சோர்ஸ் இருக்கோ எல்லா இடத்தையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. அவருடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது, மிச்சம் எல்லா கேமரா இருக்கிற சோர்ஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையுமே பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணலான்னு வரும்போது அந்த கம்ப்யூட்டரில் ஒரு மெசேஜ் வருதுங்க. என்னென்னா, யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் த டிஜிட்டல் கோஸ்ட் பட் யூ கேன் நெவர் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபிசிக்கல் கோஸ்ட் அப்படின்னு வருது. மேத்யூவுக்கு ஒரு செகண்டுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. என்னது இது, கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஜிட்டல் கோஸ்ட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும், ஆனால் நிஜத்தில் இருக்கிற ஃபிசிக்கல் கோஸ்ட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னா என்னை சுற்றி உண்மையிலேயே யாராவது இருக்காங்களா, என்னையும் ஷமீரையும் தவிர இந்த வீட்டில் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு பயம் இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. சரி நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரை டர்ன் ஆஃப் பண்ணிடுறாரு. அடுத்த ஒரு வாரம் எல்லாமே நார்மலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. எல்லாமே பக்காவாக நார்மல் ஆகிடுச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி ஒரு வாரம் கழித்து இவருக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு அசைன்மெண்ட் இவருடைய ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்டை இவர் முடிச்சே ஆகணும். அதுக்காக இவர் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணியே தான் ஆகணும். செம பயம், கம்ப்யூட்டர் எதுக்கு ஆன் பண்ணணும், என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த லேப்டாப்பை கடன் வாங்கி அந்த லேப்டாப்பை நான் ஆன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்கிட்ட இந்த லேப்டாப் வாங்கிட்டு ஆன் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக அது வேறு எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலங்க, ஸ்ட்ரெயிட்டாக அதே ஒரு ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகுது. வெல்கம் பேக் மேத்யூ, we were waiting for you, now the actual game begins அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜுக்கு அப்புறம் மேத்யூவோடைய வீட்டை சுற்றி யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு அவருடைய காதுகளுக்கு கேட்குது. என்னடா இது இந்த மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படி இருக்கும்போது பட்டுன்னு அவருடைய வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கட் ஆகுது. மெயின் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அந்த ஒரு சவுண்டை கேட்ட உடனே பயத்தோட உச்சகட்டத்துக்கு வந்த மேத்யூ அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு நேராக அவருடைய பெட்ரூமுக்கு போகிறாரு. பெட்ரூமுடைய கதவுகளை லாக் பண்ணிக்கிறாரு. லாக் பண்ணிவிட்டு பெட்டு மேலே உட்காந்து அப்படியே பயத்தில் உச்சகட்டத்தில் சரி அடுத்து ஏதாவது மெசேஜ் வருதான்னு அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
நவ் த ஆக்சுவல் கேம் ரியலி பிகின்ஸ். உங்களுடைய கட்டிலுக்கு கீழே பாருங்கள், உங்களுக்காக ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். இந்த கட்டிலுக்கு கீழே என்னடா வச்சுருப்பீங்க அப்படின்ற ஒரு 1008 எண்ணங்கள் மேத்யூவோட மண்டைக்குள்ளே ஓடுது. ஐயோ, ஷமீருக்கு ஏதாவது ஆகிடுச்சா, ஷமீர் ஏதாவது பண்ணி கீழே படுக்க வச்சுருக்கானுங்களா, ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பயத்தோட உச்சக்கட்டத்தில் மேத்யூவுக்கு வந்து கீழே போய் பார்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. பட் இருந்தாலுமே திரும்ப திரும்ப அந்த மெசேஜ், இன்னும் நீங்கள் பார்க்கலையா, பார்க்கலனா உங்களுக்கான டைமர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கும் $10 யாராவது பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக அது $10,000 வர வரைக்கும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்த உடனே மேத்யூவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கீழே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கட்டிலுக்கு கீழே போகிறாருங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து வைக்கப்பட்டிருந்தது. என்னடா இது கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுக்கிறாரு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே ஒரு கீ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நோட் இருக்குது. அந்த கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு சாவியில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அந்த நோட்டில் இந்த பட்டனை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா வேற ஒரு உலகத்துக்கு உங்களை நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. என்னடா இது, அழுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட்டு. ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் திரும்பியும் ஒரு மெசேஜ், அதுதான் வந்துட்டீங்களே, இன்னமும் ஏன் யோசிக்கிறீங்க, பட்டனை அழுத்துங்க, இல்லைனா $10,000 வரைக்கும் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 10, 9, 8, 7, 6 அப்படின்னு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி ஃபைனலாக 1 அப்படின்னு கவுண்டிங் வருதுங்க. அந்த 1 அப்படின்ற கவுண்டிங் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக கிட்டத்தட்ட $10 போட்டுக்கிட்டே இருக்காங்க. $10 $900 ஈஸியாக வந்துருச்சு, $1,000 ஈஸியாக வந்துச்சு, $5,000 ஆயிடுச்சு, $6,000 ஆயிடுச்சு. மேத்யூவுக்கு பயம், $10,000 வந்துச்சுன்னா என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, $10,000 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, சரி பார்ப்போம், $9,500 வரைக்கும் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஸ்ட்ரெயிட்டாக $6,000 $9,950 வந்துருச்சுங்க. பட்டுன்னு அந்த சாவியில் இருக்கிற பட்டனை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ண உடனே குட் பாய், நவ் என்ஜாய் த ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. என்ஜாய் த ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறாரு. அப்போது மேத்யூ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியறது வேறு யாரும் கிடையாது, மேத்யூ தான். மேத்யூவோடைய முகம் தான் அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. அவர் பயந்து போய் அவருடைய முகத்திலிருந்து வேர்வை சொட்ட அந்த ஒரு ஸ்க்ரீனில் தெரியுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு டைரியில் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, பாத்ரூமுக்கு போகிறாரு, தண்ணி குடிக்கிறாரு. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்து அழுகிறாரு. இவர் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிற 20,018 பேருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 8,018 பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில், இப்போது 20,018. அந்த 18 பேர் எக்ஸ்ட்ரா சொச்சோன்னு தெரியல, எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. $5, $10 அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூவுக்கு காசு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த காசுகள் மேத்யூவுக்கு கிடையாது, அந்த வெப்சைட்டை ஆப்ரேட் பண்ணுறவனுக்கு. மேத்யூ வந்து அதுக்கப்புறம் வாஷ்ரூமுக்கு போகிறாருங்க. வாஷ்ரூம்குள்ளே கேமரா இருக்கக்கூடாது இல்லையா, அவர் வாஷ்ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த டாய்லெட் சீட்டில் உட்கார்றாரு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. பாத்ரூமுக்குள்ளே எங்கடா வச்சுக்கிறீங்க நீங்கள் கேமரா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவன் எப்படி தேடுறான் பாரு, கேமராவை தேடுறது எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவனுடைய பயம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குது. இதுவே ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்னா 2வது ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னும் பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. என்னடா இது இப்படியெல்லாம் மெசேஜ் வருதுன்னு சொல்லி மேத்யூ வந்து பயத்தோட உச்ச கட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு மேத்யூ, இந்த டிஜிட்டல் கோஸ்ட் எப்படி இருந்ததுன்றது நீ கண்டுபிடிச்சிட்ட, இப்போ ஃபிசிக்கல் கோஸ்ட்டை நீ கண்டுபிடிக்கிறியா, ஃபிசிக்கல் கோஸ்ட் யாருன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இப்போது மேத்யூவுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க, எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஃபிசிக்கல் கோஸ்ட் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு பயங்கர வெறியில் இருக்கார் மேத்யூ. எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறாரு. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவருடைய லேப்டாப்புடைய ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆகுது, பிளாக் அவுட் ஆகிடுச்சு. வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறாரு. அவரால் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனும் ஆன் பண்ண முடியல. என்னடா இது ஃபிசிக்கல் கோஸ்ட்டு, யாரா இது, எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சேடா, என் வீட்டுடைய டோட்டல் கண்ட்ரோலில் நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருடைய மொபைலை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் மொபைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் எடுத்துட்டாங்க. மொபைல்லையும் அதே ஒரு ஸ்க்ரீன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னும் போது
அவருடைய வீட்டுடைய என்ட்ரன்ஸ் அப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளே இருந்து காட்டுறாங்க. மெயின் டோர் அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. மெயின் டோர் வழியாக ஒருத்தர் கோட் சூட் போட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மல் ஷூஸ், அந்த மாதிரி கீழே நடக்கும்போது டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷூஸ் போட்டு நடந்து வரதை வந்து அந்த காலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அவருடைய ரூமுக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய பெட்ரூம் டோர் வந்து லாக்கில் தான் இருக்குது, உள்ளே லாக் பண்ணியிருக்காரு. டக் 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 டக்குன்னு நடந்து வர சவுண்டும் கேட்குது இவருக்கு. அப்படியே அந்த ஸ்க்ரீன்லேயும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த நடந்து வர பர்சன் மெதுவாக அப்படியே படிக்கட்டு மேலே ஏறுறாரு. ஏறி ஸ்ட்ரெயிட்டாக திரும்புகிறாப்புல. இது வரைக்கும் நடந்து வர்றது யாருன்னு தெரியாது, வெறும் காலை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அந்த பர்சன் உள்ளே நடந்து வராரு. டோரை நாக் பண்ணுறாருங்க. திறக்க மாட்டேன், ஹூஎவர் யூ ஆர், வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மேத்யூ கத்துறாரு. ஆனால் டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது டோர் நாக் பண்ணிக்கிட்டே, இல்லை இல்லை நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு மேத்யூவோட மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வருது. உன்னமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு. நாங்கள் நினைக்கிறத தான் நீங்கள் செய்வீங்க, நீங்கள் செய்கிறத தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. நீங்கள் டோரை திறக்கலை அப்படின்னா எங்களால் டோரை திறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை முடித்த அடுத்த செகண்ட் வந்து டோருக்கு வெளியே இருந்து பயங்கரமான ஒரு சிரிப்பு. என்னடா இது இப்படி சிரிக்கிறாங்களே, டே என்னடா பண்ணுறீங்க, நான் ஒரு மாதிரி டெரரான ஒரு டென்ஷனில் இருக்கிறேன்டா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு மேத்யூ. உள்ளே போட்டிருந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டட் லாக்ஸ் இருக்குது அவருடைய ரூமில் ஆட்டோமேட்டட் லாக்ஸ் இருக்குன்ற விஷயமே மேத்யூவுக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது. இருட்டில் ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டில் இருக்கிற கரண்ட் வருதுங்க. ஒரு ஹேட் போட்டு ஒரு பர்சன் நின்றுக்கிட்டு இருக்காப்புல, தலையை அப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. பட்டுன்னு தலையை நிமிந்து ஹலோ மேத்யூ அப்படின்றப்புல அந்த பர்சனை பார்த்து மேத்யூ செம்ம ஷாக். ஏன்னா அது வேறு யாரும் கிடையாது, அவருடைய நண்பர் ஷமீர். இவ்வளோ நாளாக மேத்யூவை ஒரு காட்சி பொருளாக எல்லாருக்கும் காட்டி கொடுக்கறதுக்கு உண்டான முக்கியமான ஃபிசிக்கல் கோஸ்ட் அவருடைய நண்பர் ஷமீர். இந்த விஷயத்தையும் டகடகன்னு மேத்யூ வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாரு அவருடைய டைரியில். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷமீர் ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது ஷமீர் ஓகே இதுவும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஐ வில் see you tomorrow, now take rest அப்படின்னு சொல்லிட்டு ஷமீர் கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் மேத்யூவோடைய பேரண்ட்ஸ் வந்து அவர்கிட்டருந்து கால் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேத்யூவோட பேரண்ட்ஸுக்கு கால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாதம் ஆகியும் மேத்யூ வந்து கால் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு பயத்தில் மேத்யூவோட பேரண்ட்ஸ் அவருடைய பிரதர் வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க போலீஸ். கதவு உள்ளேருந்து லாக் பண்ணப்பட்டு தான் இருக்குது. கதவை உடைச்சி தான் உள்ளே போகிறாங்க. எல்லாமே அலங்கோலமாக இருக்குது வீடு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நேராக மேத்யூவோட பெட்ரூமுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி எல்லாமே அலங்கோலமாக இருக்குது. பெட் எல்லாமே கிழிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அங்கே மனிதனுடைய சதை அங்கங்கே இருக்குது, ரத்தம் அங்கங்கே இருக்குது. ஏன்னா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூவை தேடுறாங்க. மேத்யூ அதுக்கப்புறம் எங்கே போனார், என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி யாருனாலே கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஒரு டெஸ்கில் ஒரு டைரி மட்டும் இருக்குங்க. அந்த டைரியை எடுத்து பார்க்குறாங்க. அந்த டைரியில் தான் எல்லா விஷயங்களும் டாக்குமெண்டட் ஆகிருந்தது. மேத்யூவுக்கு இப்படிலாம் நடந்ததுன்ற விஷயத்தை அவர் வந்து டைரியில் எழுதி வச்சுருந்தார். ஸோ ஷமீர் யார், ஷமீர் ஏன் மேத்யூவை டார்கெட் பண்ணார், ஏன் மேத்யூ வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை போய் கிளிக் பண்ணணும், அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் கிளியராக தெரிய வரல. ஆனால் இந்த கதை வந்து ஒரு ரெடிட் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து யாருன்னா மேத்யூவோட பிரதர் தான் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ மேத்யூவுக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு கூட தெரியல. ஸோ அங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேத்யூ உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்றது தான் அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மனித ஃப்ளஷ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரி மேத்யூவா இது அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல இருந்த மனித ஃப்ளஷ் ஒரு 10-15 பீஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன். அந்த 10-15 பீஸுமே 10 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸோடைய ஃப்ளஷ். ஸோ எதுவுமே மேத்யூவோடது கிடையாது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிளுமே மேத்யூவோடது இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே மேத்யூவோட ரூமுக்குள்ளே கிட்டத்தட்ட 10-15 பேர் இந்த மாதிரி கொடூரமாக ஏதோ பண்ணியிருக்காங்க. இதை எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் மேத்யூவுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆகிடுச்சு. ஸோ என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல மேத்யூவுக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லி. உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுமா மேத்யூவுக்கு உண்மையிலேயே என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன்.
இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டார்க் வெப் ஸ்டோரிஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.